Ram Hare Ram Ram Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Hare Ram 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 Hare Hare. Hare Krishna 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 Hare Hare. Hare Ram 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 Hare Hare. Hare Krishna. அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இன்றைக்கு பார்க்க போறது வந்து ஸ்ரீ ஈஷோபனிஷத். ஸ்ரீ ஈஷோபனிஷத் போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் இந்த ஈஷோபனிஷத்தை பத்தி? ஏதாவது ஞாபகம் இருக்கா போன கிளாஸ்ல இருந்து யாருக்குறாது? ஹரே கிருஷ்ணா பிரபு. இதுல குறைபாடுகளை பத்தி பார்த்தோம் பிரபு. குறைபாடுகளை பத்தி பார்த்தோம். ஓகே, வெரி குட். வேதம் என்றால் என்ன? ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். வேதம் என்றால் என்ன? அறிவு. அறிவு, வெரி குட். உண்மையான அறிவு, ஒரிஜினல் நாலேஜ். வேதா அப்படின்ற வார்த்தை வந்து அறிவை குறிக்கிறது. இது வந்து இரண்டு வகையான அறிவு இருக்கு இந்த உலகத்துல. வந்து பொதுவா பாத்தீங்கன்னா இரண்டு வகையான அறிவு. ஒண்ணு முழுமையான அறிவு, இன்னொன்னு இன்கம்ப்ளீட் அறிவு. இன்கம்ப்ளீட்னா வந்து அது முழுமை கிடையாது, அது வந்து ஒரு உண்மை ஆனா முழுமை கிடையாது. முழுமையான அறிவு, கம்ப்ளீட் நாலேஜ், இன்கம்ப்ளீட் நாலேஜ் அப்படின்ற ஒரு ரெண்டு வகையான அறிவு இந்த உலகத்துல பார்க்கலாம். இந்த வேதங்கள்ல இருந்து வரக்கூடியது சச்சின் ஹரிகிருஷ்ணா, வேதங்கள்ல இருந்து வரக்கூடியது மற்றும் இந்த சாஸ்திரங்கள்ல இருந்து வரக்கூடிய அறிவு வந்து முழுமையான அறிவு. அதுல வந்து நம்ம இன்னும் மேலும் கத்துக்கவோ இல்லைன்னா வந்து ஒரு குறைபாடுகளோ கண்டுபிடிக்க வந்து இயலாதவை. நம்ம வந்து இது பள்ளிக்கூடத்தில் நம்ம பாடசாலைகள் இல்லைன்னா பள்ளிக்கூடத்தில் இல்ல கல்லூரிகளில் வந்து கத்துக்கிறது வந்து நம்ம வந்து ஒரு அறிவை வளர்த்துக் கொள்கிறோம். தினம் தினம் அந்த கல்லூரிக்கு போகும்போது சிறிது அளவு வந்து அந்த தேனி போல் வந்து எப்படி தேனை சேகரிக்கிறதோ அது போல வந்து அறிவை வளர்த்துக் கொள்கிறோம். ஆனா அது மாற்றத்துக்குரியது. அந்த அறிவு வந்து கல்லூரியில கொடுக்கப்பட்ட அறிவு வந்து மாற்றத்துக்குரியது. ஏன்னா வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரே புத்தகத்தை அவங்க சொல்லி தரல. ஒரு சிலபஸ் சொல்றாங்க, அதுக்கப்புறம் அது அவுடேட் ஆயிடும். அதுக்கப்புறம் வேற ஒரு சிலபஸ் வரும். ஒரு விஞ்ஞானி ஏதோ கண்டுபிடிக்கிறாரு, அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் வேற ஒரு விஞ்ஞானி அதை பொய்ன்னு சொல்லிட்டு புதுசா ஒன்று கண்டுபிடிக்கிறார். சோ அது வந்து ஒரு நிரந்தரமான முழுமையான அறிவு சொல்ல முடியாது. ஆனா வேதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வேதம் வந்து முழுமையான உண்மையாக கொடுக்கப்பட்ட முதலாக கொடுக்கப்பட்ட அறிவு. ஒரிஜினல் அதாவது வந்து உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து அறிவு. வேதங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அறிவு ஸ்ரீ ஈஷோபனிஷத் அப்படின்றாங்க. இந்த ஸ்ரீ ஈஷோபனிஷத்தோட டேக்லைன், அதாவது வந்து இந்த புத்தகத்தோட ஒரே லைன், அதாவது ஒரே லைன்ல கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கம். இந்த புத்தகம்னா என்ன அப்படின்னு யாருன்னா கேட்டாங்கன்னா ஒரே லைன்ல என்ன சொல்லலாம் அப்படின்றத வந்து இந்த புத்தகத்திலே பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு உதாரணம் நான் வந்து உங்களுக்கு ஒரு இது ஷேர் பண்றேன். இந்த இது தெரியுதா உங்களுக்கு பதிவு? இந்த எஸ் பிரபு. இதுல என்ன போட்டிருக்கு? ஸ்ரீ ஈஷோபனிஷத் கீழே என்ன போட்டிருக்கு? ஏன்னா படிக்க முடியுதா? ஹரே கிருஷ்ணா. இது ஆங்கிலத்துல இருக்கு பிரபு. ஐ கான்ட் ரீட். ஆங்கிலத்திலே படிங்க. தெரியுதா? The knowledge that brings one nearer to the Supreme Personality of Godhead Krishna. The knowledge that brings one nearer to Supreme Personality of Godhead Krishna. ஸோ இதுதான் வந்து
இப்ப ஈசோபனிஷத்னா என்னப்பா அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த அறிவு எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தரை கடவுளுக்கு அருகே எடுத்து செல்லக்கூடிய ஒரு அறிவு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஓகே, பௌதீக உலகம், ஆன்மீக உலகம் என்று வெவ்வேறு உலகம் இருந்தாலும் கூட, பௌதீக உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டுண்ட ஆத்மாவுக்கு ஒரு வழிகாட்டியாக தேவைப்படுகிறது. ஒரு ஒரு அறிவு தேவைப்படுகிறது. கிருஷ்ணர் வந்து ஆம், அந்த உலகத்தை இல்லைன்னா வந்து அந்த ஆன்மீகத்தை பற்றி பேசினாலும் கூட கருணை வாய்ந்தவர். எப்படின்னு சொல்லனா, இந்த மாதிரி அறிவு இல்லைன்னா எப்படி நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு மோட்சத்தை அடைவதோ இல்ல கிருஷ்ண லோகத்தை அடைவதோ ரொம்ப கடினமாகிவிடும். நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு அறிவு இல்லைன்னா நம்ம வந்து யோசிச்சிருக்கவே மாட்டோம். மனித உடலை வச்சு என்ன பண்றது, மனித வாழ்வின் குறிக்கோள் என்ன, நம்மளோட இலக்கு என்ன, வாழ்க்கையின் தத்துவம் என்ன, இந்த மாதிரியான அறிவு கொடுத்திருக்கனால வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சுலபமா இருக்கு. ஆனா நம்ம கஷ்டம் என்ன, நம்மளால அது கொடுத்தாலும் எடுத்துக்கிறதுக்கான ஆர்வம் இல்ல. சோ போதுமான அறிவை வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க. இல்லன்னா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து கிருஷ்ணரை பத்தி தெரியல, கிருஷ்ணரின் ஆன்மீகத்தை பத்தி தெரியல, ஆன்மீகம் எப்படி பண்றதுன்னு தெரியல, எப்படி வந்து ஆன்மீக உலகத்தை அடைவது அப்படின்றது தெரியல. இந்த மாதிரியான போதுமான அறிவு இல்லை என்றால் இன்னும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா இது வந்து ரொம்ப இங்க தெளிவா குடுக்குறாங்க. So the knowledge that brings ones closer to the supreme personality of Godhead Krishna. அதாவது இந்த ஈசோபனிஷத் வந்து ஒரு வேதத்தின் ஒரு பங்கம். அதாவது உபனிஷத்கள். இந்த உபனிஷத்கள்ல வந்து முதல் உபனிஷத் வந்து ஸ்ரீ ஈசோபனிஷத். இது வந்து யஜுர் வேதத்தின் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இது வந்து அந்த ஆன்மீக தத்துவத்தை பேசக்கூடிய ஒரு பகுதி. வேதங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதுதான் வந்து ஈசோபனிஷத். இப்ப இந்த அறிவு வந்து இப்ப வந்து நம்ம அறிமுகம் பார்த்தோம், இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணா வேதம்னா அறிவுன்றத பார்த்தோம். இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு உண்மையான அறிவு, ஒரு தூய்மையான அறிவு, ஆன்மீக அறிவு, உன்னத அறிவு, டிரான்சென்டென்டல் நாலேஜ், இதை எடுத்துக்கொள்றதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. நம்மளால எடுத்துக்கொள்ள முடியல. அதே மாதிரி உண்மையான அறிவு கொடுக்கறதும் சரி, எடுத்துக்கிறதுக்கும் சரி, நம்மளால முழுமையா பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 4 வகையான ஒரு சிக்கல் இருக்கு. 4 வகையான டிஃபெக்ட்னா வந்து டிஃபெக்ட்னா தமிழ்ல என்ன? இது குறைபாடுகள் பிரபு. குறைபாடுகள். கரெக்ட். ஒரு குறைபாடுகள் உண்டு. ஒரு குறைபாடு உள்ளது. என்ன குறைபாடு? என்ன குறைபாடு? முதல் குறைபாடு என்ன? நம்ம போன வாரம் பார்த்தோம். முதல் குறைபாடு என்ன? தவறு செய்தல். தவறு செய்தல். வந்து இப்ப நமக்கு அந்த இது சிந்து மாதாஜி இருக்கீங்களா? இருக்கேன். இது தெரியுதா உங்களுக்கு? இந்த இது கொஞ்சம் படிக்கிறீங்களா? முதல் பாராகிராஃப. பெரியோர்களே, தாய்மார்களே. சரி. பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய உரை வேதம் வழங்கும் அறிவை பற்றியதாகும். வேதங்கள் என்றால் என்ன? வேத எனும் சமஸ்கிருத மூலச் சொல்லிற்கு பல வழிகளில் விளக்கம் தரலாம். ஆயினும் அவற்றின் இறுதியான பொருள் ஒன்றே. வேதம் என்றால் அறிவு என்று பொருள்படுகிறது. வேத அறிவே மூல அறிவு என்பதால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் எந்த அறிவும் வேதமே. கட்டுண்ட நிலையில் நமது அறிவு பல்வேறு குறைபாடுகளுக்கு உட்பட்டது. கட்டுண்ட ஆத்மாவிற்கும் முக்தியடைந்த ஆத்மாவிற்கும் இடையிலான வேறுபாடு என்னவெனில், கட்டுண்ட ஆத்மாவிற்கு 4 விதமான குறைபாடுகள் உள்ளன. முதல் குறைபாடு, அவன் நிச்சயம் தவறிழைக்க கூடியவன். உதாரணமாக,
எங்கள் நாட்டில் மகாத்மா காந்தி மிக உயர்ந்த மனிதராக கருதப்பட்டார். ஆனால் அவர் பல தவறுகளை செய்தார். அவரது வாழ்வின் இறுதி நாட்களில் கூட அவரது உதவியாளர் காந்தியடிகளே புதுடில்லி கூட்டத்திற்கு செல்ல வேண்டாம், அங்கு ஆபத்து இருப்பதாக நண்பர்கள் மூலம் அறிகின்றேன் என்று எச்சரிக்கிறார். ஆனால் அவர் கேட்கவில்லை. அங்கு செல்வதில் அவர் பிடிவாதமாக இருந்தார், கொல்லப்பட்டார். மகாத்மா காந்தி, ஜனாதிபதி கென்னடி என பல மாமனிதர்களும் தவறு செய்கின்றனர். தவறுவது மனித இயல்பு. இது கட்டுண்ட ஆத்மாவின் ஒரு குறைபாடாகும். பாத்தீங்கன்னா முதல் குறைபாடு என்ன? தவறு இழைக்கிறது. தவறு செய்வது. நீங்க யாருனாவது தவறு செய்யாம இருந்திருக்கீங்களா? இல்ல உங்க வாழ்நாட்களில் தவறே செய்யாத மனிதனை பார்த்திருக்கிறீர்களா? இல்லை. கரெக்டா? ஏன் தவறு செய்யறோம்? ஏன் தவறு செய்யறோம்? அது தவறுண்டு தெரியாம செய்யறோம். போதுமான அறிவு இல்ல, அதனால செய்யறோம் தவறு. ஓகே, வேற எதற்காக தவறு செய்கிறோம்? குறைபாடுடைய உடல் பிரபு. அதாவது முழுமையான அந்த உடலுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உடல்னால தவறு செய்யறோம். ஓகே, வேற கட்டுண்ட ஆத்மாவா இருக்கிறபடினால. கட்டுண்ட ஆத்மாவனால ஏன் தவறு செய்யறோம்? கட்டுண்ட ஆத்மாக்கள் எல்லாருமே தவறு செய்யறோம். நம்மளும் தவறு செய்யறோம். நானும் தவறு செஞ்சிருக்கேன். எல்லாருமே தவறு செஞ்சிருக்கோம். எதனால தவறு செய்யறோம்? பௌதிக ஆசை. பௌதிக ஆசை. பௌதிக ஆசைனால தவறு செய்யறோம். ஓகே, வேற முழுமையான அறிவின்மையால தவறு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு பிரபு. முழுமையான அறிவு இல்லாமையால ஒரு பொருளை பற்றிய ஒரு இதை பத்திய முழுமையான அறிவு இல்லைன்னா நாங்க அதை பத்தி தவறு செய்வோம். முழுமையான அறிவு இல்லாதனால தவறு செய்யறோம். ஓகே, நீங்க ஒரு உதாரணம் கொடுக்கிறார் பிரபு. யாரு இங்க உதாரணம் கொடுக்குறாங்க? காந்திய பத்தியும் கென்னடிய பத்தியும். ஜெயதேவ் பிரபு, நீங்க சொல்லுங்க, எதுக்காக தவறு செய்யறோம்? காந்தி, கென்னடி. காந்தி உதாரணம் பாத்தீங்கன்னா, காந்தி, கென்னடி இவங்க எல்லாம் பெரிய மனிதர்கள் இல்லையா? ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், ஒரு நாட்டின் நடத்தக்கூடிய முதல் மந்திரிகள் இல்லையா? காந்தி, கென்னடி இவங்கெல்லாம் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அப்படித்தானே? பெரிய பெரிய மனிதர்கள் ஒரு சமுதாயத்துல, ஒரு பொலிட்டிக்கல்ல, ஒரு அரசியல்வாதிகள்ல இவங்கெல்லாம் பெரியவங்க. இந்த மாதிரி பெரிய மனிதர்களே தவறு செய்கிறார்கள். அப்பனா நம்ம ஏமாத்திரம்? படித்த மேதைகள், இன்டெலிஜென்ட், இந்த பெரிய சொசைட்டி இருக்கக்கூடிய பெரிய மக்கள் இவங்களே தவறு செய்யறாங்க. அப்ப நம்ம விதிவிலக்கா? நம்ம விதிவிலக்கு கிடையாது. எல்லாருமே தவறு செய்யறாங்களா? எதற்காக தவறு செய்யறாங்க? ஏன் காந்தி இப்போ தவறு செஞ்சாரு? எதனால காந்தி தவறு செஞ்சாரு? என்ன காந்தி தவறு செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? எதனால செஞ்சாரு? யார் சொல்ல முடியும்? அவரு சொன்னாங்க, இப்படி உங்களை கொல்ல போறாங்க, நீங்க இந்த கூட்டத்துக்கு போவாங்கன்னு சொன்னாரு. அவர் அது காதுல வாங்கிக்கொள்ள இல்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு தட்டி கழிச்சாரு. இதுதான் பிரபுபாத் சொல்றாரு. ஏன் ஒரு மனிதன் தவறு செய்கிறான்னா சரியா கேக்குறது இல்லை. சரியா அவர் சொல்றாரு, அவர் அசிஸ்டன்ட் சொல்றாரு. அவர் ஆக்சுவலா எப்படி அவங்களுக்கு தெரியும்னா, இந்த காந்தி செத்ததுக்கு முன்னாடி வேறொரு கூட்டம் கூடியிருக்காங்க. இந்த காந்தியை சாவடிக்கிறவர் என்ன பண்றாருன்னா துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு செவுரு மேல ஏறாரு. அப்பதான் பார்த்து சுடலாம் காந்தியன்னு சொல்லிட்டு ஒரு செவுரு மேல ஏறாரு. அவர் செவுரு மேல ஏறி பெரிய செவுரு மேல ஏறும் போது என்னாச்சு, ஏறி போய் நிக்கிறாரு.
அங்க அவர் தவறு கீழே விழுந்துறாரு. எப்படி செவுரு மேல நின்னு சுடலான்னு பார்த்து காந்திய சுடலான்னு பார்த்தோன்னே அங்க ஒரு தப்பு செஞ்சிடாரு. அங்க அவர் தவறு செஞ்சிடாரு. பாத்தீங்களா? அங்க அவர் தவறு செஞ்சோடனே அவர் கீழே விழுந்துறாரு. கீழே வந்து கால் உடைஞ்சிருது. ஆனா விழும்போது என்னன்னா துப்பாக்கி கீழே விழுந்தது. உடனே இந்த சத்தத்தை கேட்டோடனே எல்லாரும் வராங்க, மக்கள் எல்லாம் வராங்க. என்னாச்சு சத்தம் அப்படின்னு பார்க்க போறாங்க. அவர் வந்து அந்த கால் உடைஞ்சதுல தப்பிச்சு போயிடுறாரு. துப்பாக்கி மட்டும் பாக்குறாங்க. ஓ, அப்ப வந்து அந்த காவல் காக்குறவங்க மக்கள் அந்த இதெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து துப்பாக்கி பாக்குறாங்க. அப்ப புரியுது அவங்களுக்கு. ஓ, யாரோ வந்து காந்திய சுடுறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு துப்பாக்கி பாடுறாங்க. துப்பாக்கிய கண்டறிறாங்க. அடுத்த கூட்டம் வந்து கூட்டம் போடுறாங்க. அப்போ வந்து காந்தி கிட்ட சொல்றாங்க, ஐயா, போன கூட்டத்துல வந்து ஒருத்தர் வந்து உங்களை சுட பார்த்த முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா தப்பிட்ட கீழே விழுந்தனால வந்து தப்பிச்சிட்டாரு. ஆனா துப்பாக்கிய வந்து கைப்பற்றிட்டோம். நீங்க வந்து இந்த கூட்டத்துக்கு தேவையில்ல. ஏன்னா வந்து உங்களை சாவடிக்கணும்னு இருக்காங்க. காந்தி என்ன பண்ணாரு? யோசிச்சாரு. யோசிச்சு என்ன முடிச்சு வைத்தாரு? இல்ல, நான் போயே தீருவேன் அப்படின்னு. அதே மனிதன் அந்த செவுத்துல இருந்து கீழே விழுந்தவரு அடுத்த கூட்டத்துக்கு செவுருலாம் ஏற வேணாம், கிட்டேயே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கிய உடல்ல மடிச்சுக்கிட்டு எப்படியோ எல்லா கூட்டத்தையும் எல்லா செக்யூரிட்டி எல்லாத்தையும் வந்து பண்ணி கிட்ட போயிட்டார். கிட்ட போயிட்டு காந்திய சுட்டுட்டார். ஏன் தவறு செஞ்சாரு காந்தி? சரியா கேட்கறது இல்ல. நம்மளே எத்தனை வாட்டி நம்ம வந்து ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருப்போம். நம்ம யாருக்காவது ஒருத்தர் சொல்லியிருப்போம், இல்லைன்னா இதை கேட்டிருப்போம். என்ன தெரியுமா? யாராவது தவறு செஞ்சிருவாங்களா? அப்ப சொல்லுவோம், நான் அப்பயே சொன்னேன் இதெல்லாம் நடக்கும். நான் அப்பயே உனக்கு சொன்னனா இல்லையா? நீதான் கேட்கல. நீதான் வந்து பண்ணணும்னு கங்கணம் கட்டி பண்ண. பாத்தியா இப்படி தப்பாயிடுச்சு. இதே நம்ம கேட்கும்போது எப்படி நம்மளுக்கும் யாருன்னா சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கும் யாருன்னா சொல்லியிருப்பாங்க. நான் உன்னை சொன்னேன்ல, படிச்சு படிச்சு சொன்னேன். வேணாண்டா வேணாண்டா, பண்ணாத பண்ணாத அப்படின்னு. கேட்டியா? நீ எங்க கேட்கிற? கேட்கவே மாட்டிய. ஒழுங்கா கேட்டிருந்தா நல்லா இந்த தப்பெல்லாம் தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு இருப்பாங்க. உண்மையா இல்லையா? இந்த மாதிரி யாராவது சிச்சுவேஷன் யாருன்னா இருந்திருக்கீங்களா? எங்க அம்மா கிட்ட நிறைய வாட்டி நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் திட்டு. எங்க அம்மா எக்ஸாம் முடிஞ்சோடனே பேப்பர் பிடிச்சோடனே வரும். கொஸ்டின் பேப்பர் கொடுறா அப்படின்னு. கொஸ்டின் பேப்பர் கொடுப்பேன். கொடுத்த உடனே என்னடா என்ன இந்த கொஸ்டின் ஏதுல பண்ணும். எங்க அம்மா நான் அப்பயே சொன்னேன், இந்த கொஸ்டினை படுறா, இது கண்டிப்பா கேட்பாங்கடா, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், நீ இப்போ பண்ணாம விட்டுட்டியடா, போச்சே மார்க் போச்சே அப்படின்னு அடிப்பாங்க. சோ அது மாதிரி நம்மளே வந்து நிறைய சிச்சுவேஷன்ல வந்து சரியா செவி கொடுத்து கேட்க மறத்ததுனால இந்த மிஸ்டேக்க பண்றோம். இந்த தவற செய்யறோம். இந்த தவறு செய்வது மனித இயல்பு. சோ ஒரு மிஸ்டேக், இது வந்து ஒரு ஒரு குறைபாடு, தவறு செய்வது. எதனால? சரியா செவி கொடுத்து கேட்காதனால. அடுத்த குறைபாடு என்ன? அடுத்தது படிக்கலாம். இது படிக்க மாதாஜி. மற்றொரு குறைபாடு மாயையின் வசப்படுதல். மாயை என்றால் இல்லாத ஒன்றை ஏற்பதாகும். மாயை என்றால் இல்லாதது. ஒவ்வொருவரும் தனது உடலையே தானாக ஏற்கின்றார்கள். நீங்கள் யார் என்று உங்களை விசாரித்தால், நான் திரு ஜான், நான் செல்வந்தன், நான் இது நான் அது என்று சொல்வீர்கள். நான் படிக்கிறேன். இவையெல்லாம் உடல் சார்ந்த அடையாளங்கள். ஆனால் நீங்கள் இந்த உடல் அல்ல. உங்களை நீங்கள் உடலாக நினைப்பதே மாயை. மூன்றாவது குறைபாடு ஏமாற்றும் இயல்பாகும். பிறரை ஏமாற்றும் குணம் அனைவரிடமும் உள்ளது. ஒருவன் முதல் தர முட்டாளாக இருந்தாலும் அவன் தன்னை பெரிய அறிவாளியாக காட்டிக்கொள்வான். அவன் மாயையின் வசப்பட்டு தவறுகள் செய்பவன் என்று முன்னரே அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும், இது இப்படிப்பட்டது, அது அப்படிப்பட்டது என நினைக்கின்றேன் என்று தத்துவம் பேசுவான். ஆனால் அவன் தனது சுயநிலையை கூட அறியாதவன்.
அவன் குறைபாடுகள் நிறைவானதாக இருந்தும் தத்துவ நூல்களை எழுதுகின்றான். அவனது இந்த நோய்தான் ஏமாற்றுதல் எனப்படுகிறது. அடுத்தது இறுதியான குறைபாடு, நமது புலன்கள் பக்குவமற்றவை. நமது கண்களை பற்றி நாம் பெருமைப்படுகின்றோம். கடவுளை காட்ட முடியுமா என்று அவ்வப்போது சிலர் சவால் விடுகின்றனர். ஆனால் கடவுளை காண்பதற்கான கண்கள் உங்களிடம் உள்ளதா? கண்கள் இல்லாவிடில் உங்களால் ஒருபோதும் காண முடியாது. இந்த அறை திடீரென்று இருண்டு விட்டால் உங்களது சொந்த கைகளை கூட உங்களால் காண முடியாது. இவ்வாறு இருக்கையில் பார்ப்பதற்கு உங்களிடம் என்ன சக்தி உள்ளது? எனவே பக்குவமற்ற இந்த புலன்களின் உதவியால் அறிவை, வேதத்தை பெறலாம் என்று எதிர்பார்க்க முடியாது. இவ்வெல்லா குறைபாடுகளுடன் கூடிய கட்டுண்ட வாழ்வில் நம்மால் முழுமையான அறிவை எவருக்கும் வழங்க முடியாது. நாமும் பக்குவமானவர்களாக இருக்க முடியாது. எனவே வேதங்களை நாம் உள்ளது உள்ளவாறே ஏற்கின்றோம். ஓகே. 4 குறைபாடுகள் என்ன? அடுத்த 3 குறைபாடுகள் என்னன்ற யாரானா சொல்ல முடியுமா? மாயை, ஏமாற்றம். ஏமாற்றுதல், மாயை, ஏமாற்றுதல். அதுக்கப்புறம் புலன்கள் பக்குவமற்றவை. புலங்கள் பக்குவமற்றவை. இந்த 4 இருக்கு. மாயை, மாயைனா வந்து உள்ள நம்புவது. அதற்கு உதாரணம் என்ன? உடல். உடல். நான் இது. உடல். நம்ம எங்க போனாலும் வந்து நம்மளே மறந்தாலும் வந்து நம்மள ஞாபகப்படுத்துற மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து இந்த அடையாளம் வந்து வெளிப்படையாக காட்டப்படுகிறது இல்லையா? ஒரு துணி கடை வாங்க போனா அதுல பிரிக்கிறாங்க ஆண்களுக்கு, பெண்களுக்கு. நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம துணி கடை போனா எனக்கு ஷர்ட் வாங்கணுமா வாங்கட்டும். ஒரு லைன்ல நிக்கிறோமா, ஆணுக்கு தனி, பெண்ணுக்கு தனி. ஒரு பாத்ரூம் போறோமா, ஆண், பெண் இல்லையா? நம்ம யோசிக்கதே இல்லை. நம்மளுக்கு இதை நம்ம அங்க போயிட்டு யோசிக்க இல்லை. துணி கடை என்ன துணி வாங்குது, ஆணுக்கு வாங்குதா பெண்ணுக்கு வாங்குதா அப்படிலாம் யோசிக்கதே இல்லை. ஏன்னா முழுமையாக நாமளே வந்து ஊறி இருக்கிறோம் அந்த உடல் அடையாளத்தினால். அதனால பெரிய பிரச்சனை வருது. இல்யூஷன் நம்புகிறோம். அதுக்கப்புறம் சீட்டிங். இந்த சீட்டிங் அதாவது வந்து ஏமாற்றுறது வந்து வெளிப்படையாக ஏமாற்றுவது. அதுக்கப்புறம் வந்து அறியாமையினால் ஏமாறுவது. வெளிப்படையாக ஏமாற்றுறது வந்து அந்த திருடுறது, கொல்றது அந்த மாதிரியானது தெரிஞ்சு பண்றது. இந்த ஏமாறுறது வந்து வெறும் அறிவை பொறுத்தவரையில் இங்க வந்து பிரபுபாத் வந்து தெளிவுபடுத்தியிருக்கார். ஏன்னா ஏமாற்றுறது வந்து நிறைய வகையான ஏமாற்றுதல் இருக்கு. ஆனா அறிவை பொறுத்தவரை, அதாவது ஒரு அறிவை பொறுத்தவரைனா இப்ப வந்து ஒரு விஷயம் வந்து தெரியுதா இல்லையா ஒப்புக்கொள்வது, அதுவே ஒரு சிறந்த குணம். எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு பெரிய குணம். கலியுகத்துல வந்து அப்படி ரொம்ப கம்மி. குறிப்பா சொல்ல போனோம்னா ஆன்மீக தத்துவத்தில் எல்லாருக்கும் வந்து எனக்கு தெரியுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். நீங்க என்ன யாருக்கிட்ட போய் ஊர்ல போயிட்டு ஏதாவது ஒரு பாட்டி கூட கேளுங்க, வா பாட்டி யாருப்பா கடவுளா இத போனா இந்த போனேன்னா அந்த ஒரு தோப்புல இருக்கு ஒரு மரம் ஒண்ணு இருக்கு. அந்த மரத்துல ஒரு சாமி ஒண்ணு இருக்குடா, வேண்டிக்க நல்லா நடக்கும். ஏன்னா எல்லாருக்கும் வந்து என்ன அது வந்து ஏமாற்றுதல். ஒரு விஷயத்த தெரியலன்னு சொல்றது வந்து அது ஒரு குணம். ஆனா அது ரொம்ப கம்மி. இதே வந்து வேற ஏதாவது வந்து ஒரு 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 உடல்ல இருக்க ஒரு பாகத்தையே எடுத்துக்கோமே.
நீங்க ஒரு 10 பேருக்கிட்ட தலை வலிக்குதுன்னு சொல்லுங்களேன். 10 விதமான வைத்தியங்கள் சொல்லுவாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு அறிவை கொடுக்கிறதுக்கும், அறிவை வழங்குவதற்கும், இல்லைன்னா அறிவை எடுத்துக்கொள்வதற்கும் ஏமாற்றத்தை தவிர்க்க வேண்டும். நீங்க பிரபுபாத் என்ன சொல்றாரு? பிரபுபாத் பாருங்க என்ன சொல்றாரு? பிரபுபாத் வந்து அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? தன்னை எனது ஒருவன் முதல் தர முட்டாளாக இருந்தாலும், தன்னை அதாவது ஒருவன் முதல் தர முட்டாளாக இருந்தாலும் அவன் தன்னை பெரிய அறிவாளியாக காட்டிக்கொள்வது, அவன் மாயையின் வசப்பட தவறுகள் செய்பவன் என்ற முன்னரே அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும், இக்கது இப்படிப்பட்டது, அக்கது அப்படிப்பட்டது என்று நினைக்கிறேன் என்று தத்துவம் பேசுவான். எஸ்பெஷலா இந்த ஆன்மீக தத்துவங்கள் இல்லைன்னா ஆன்மீக அறிவை கொடுக்கிறதற்கு சீட பரம்பரை தேவைப்படுகிறது. உண்மையிலே அதான். சீட பரம்பரையில இல்லைன்னா அந்த அறிவு வந்து மாற்றத்துக்கு உட்பட்டவை. அதனாலதான் வந்து உண்மை அறிவியல், பகவத்கீதா உண்மை அறிவியல் ஆஸ் இட் இஸ். ஏமாற்றத்தை தவிர்க்க வேண்டும் அப்படின்னா உண்மையான அறிவு எங்கிருந்து வருது? குரு பரம்பரை, சீட பரம்பரையில இருந்து வரக்கூடிய அந்த அங்கீகரிக்கப்பட்ட அந்த அறிவு வந்து ரொம்ப முக்கியம். சோ அது ஏமாற்றம். அதை ஏமாற்றுவது. அதுக்கப்புறம் புலன்களை நம்ப முடியாது. புலன்கள் எப்படி பயன்படுவது, புலன்கள் எப்படி வந்து ஒர்க்கிங், அதாவது வந்து எப்படி வந்து ஒரு புலன் வந்து வேலை செய்வது, ஒரு புலன் எப்படி வேலை செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது தனிப்பட்ட முறையில் வேலை செய்ய முடியாது. புலன்கள் தனிப்பட்ட முறையில் வேலை செய்ய முடியாது. புலன்கள் வேலை செய்வதற்காக சில விஷயங்கள் தேவைப்படுகிறது. It's dependent. Senses are dependent on something to work. உதாரணம், கண்கள். வெளிச்சம் இல்லைன்னா கண்கள் பார்க்க முடியாது. கண்கள் தன் வேலையை செய்வதற்கு வெளிச்சம் தேவைப்படுகிறது. சூரியன் தேவைப்படுகிறது, நிலா வெளிச்சம் தேவைப்படுகிறது, அல்லது இந்த எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் தேவைப்படுகிறது. இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டா எனக்கு கண்ணு வந்து என்னதான் கண்ணு இருந்தாலும் அதோட ஃபங்க்ஷன் வந்து எனக்கு தெரியாது. பிகாஸ் இட்ஸ் டிபெண்டன்ட். கண் வேலை செய்வதற்கு அதுக்கு கோளாறு. கண் வேலை செய்வதற்கு எனக்கு வந்து சில விஷயங்கள் தேவை. இது தேவை, அது தேவை, இது தேவை. இதெல்லாம் இருந்ததுன்னா என் கண் வேலை செய்யும். அப்படியே வேலை செஞ்சாலும் என் கண்ணு ரெப்பைக்கு ரொம்ப கிட்ட இருந்தா தெரியாது, ரொம்ப தூரம் தான் தெரியாது. குறிப்பிட்ட தூரம் எனக்கு தெரியும், ரொம்ப பக்கத்துல இருந்தாலும் தெரியாது, ரொம்ப தூரம் இருந்தாலும் தெரியாது. அது ஒரு அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். வெளிச்சம் வேணும், தூசி இருக்கக்கூடாது, மறைவா எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கோட்பாடுகளுக்கு ஏங்க அந்த கண் வேலை செய்யுது. அப்படிப்பட்ட கண்களுக்கு நம்ம என்ன கேள்வி கேட்பாங்க? கடவுள் இருக்காரா? கடவுளை காட்டு. நீ கடவுள் நம்புறல, கடவுளை பார்த்திருக்கியா நீ எப்பனாவது? ஆணவம். இது ஆணவம். ஏன்னா வந்து கடவுளை பார்ப்பதற்கான தகுதி இருக்கிறதா? அது யாரும் கேள்வி கேட்கறதுல. ஓ, கடவுளை நான் பார்க்கணும், அதுக்கு நான் என்ன தகுதி பண்ணும்? நம்ம வந்து இப்ப வந்து முதலமைச்சர் இல்லைன்னா வந்து ஒரு 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 பெரிய மனிதர் நம்ம பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்க்க முடியுமா? முடியாது. விடுவாங்களா? முடியாது. கேட்பாங்க, எதுக்காக பார்க்கணும்? நீ என்ன விஷயம்? நீ ஏன் வந்து முதலமைச்சரை பார்க்கணும்? சாதா ஒரு சிறு மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சரோ இல்ல முதல் மந்திரியையோ பார்க்கறதுக்கு 1008 கேள்வி கேட்கிறான். நம்ம இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடிய, இந்த அகிலமும் உருவாக்கக்கூடிய, படைத்தல், காத்தல், அழித்தல் அப்பாற்பட்ட, பௌதிக உலகத்திற்கும் அப்பாற்பட்ட ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளான கிருஷ்ணரை பார்ப்பதற்கு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? உடனே வரணும். கிருஷ்ணர் வந்து எங்க இருந்தாலும் வரணும்.
பிரேமாஞ்சன சூரித்த பக்தி விலோச்சன சாந்த சதைவ ஹிருதயேசி விளக்கு யோந்தி. பிரம்மசாமி தானே சொல்றாங்கன்னா, பார்ப்பதற்கான கண்களுக்கு அந்த பிரேமை தேவை. பிரேமம்னா கடவுளோட அந்த அன்பு தேவை, டிவோஷன். அது இருந்தாதான் பார்க்க முடியும். புலன்களை நம்ப முடியாது. பைலட் ட்ரைனிங் பண்றான், பைலட்டுக்கு போறான், பைலட்ல வந்து ஃபிளைட் ஓட்ட போறான், ஃபிளைட்ல உட்காராங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, நீ வந்து உன் புலனை நம்ப கூடாது, புலனை நம்ப கூடாது. இங்க இருக்க இந்த இயந்திரங்களில் இருக்கக்கூடிய அந்த சென்சார்கள், இதைத்தான் நீ நம்பணும். இல்ல நான் புலனை தான் நம்புவேன், எட்டி பாக்குறேன், ஃபிளைட் தானே, ஐயோ ஃபிளைட் பக்கத்துல வந்துச்சே, ஃபிளைட் பக்கத்துல இருந்தா இடிக்க வேண்டியதுதான். தரை இறங்கும் போது நான் இருங்க நான் பாக்குறேன், நம்ம பின்னாடி இருக்கவங்க கேட்பாங்களா, ஹலோ பேசஞ்சர், லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காருக்கவங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க முட்டுதா இல்லையான்னு. முட்டுதுன்னா சொல்லுங்க. நம்ம கார்ல இப்போ நான் பார்க் பண்ணும் போது நம்மளுக்கு தெரியலன்னு நம்ம சொல்லுவோம். ஒருத்தர் இறங்கி, சரி கொஞ்சம் இறங்கி பாருங்களேன், பின்னாடி இடிக்குதா என்னன்னு பார்த்து எனக்கு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லுவோம். அவர் சொல்ல, வாங்க வாங்க, வாங்க, போதும் சார் போதும் சார் போதும். அந்த மாதிரி ஃபிளைட்ல சொன்னா என்ன ஆகும்? கீழே இருக்கவங்க, சார் கொஞ்சம் பாருங்களேன், கொஞ்சம் இறங்கி பாக்குறீங்களா, லாஸ்ட்ல உட்காந்து கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், இடிக்குதா, இல்ல ஃப்ரண்ட்ல உட்காந்து கொஞ்சம் பாருங்களா அப்படின்னு பைலட்ட சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி புலன்களை நம்பக்கூடாது. அதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, do not believe your senses. சென்சஸ் வேணாம், சென்சார்ஸை பிலீவ் பண்ணு, இயந்திரத்தை நம்பு. உன் புலன் வந்து முழுமையானது கிடையாது, உன்னால பார்க்க முடியாது. சோ அப்படிப்பட்ட அந்த புலன்களை நம்பக்கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா அது முழுமை கிடையாது. சோ இப்படிப்பட்ட 4 குறைபாடுகளை வைத்துக்கொண்டு எப்படி ஒருவனால் அறிவை வளர்த்துக் கொள்ள முடியும், இல்ல அறிவை கொடுக்க முடியும்? உண்மையான அறிவை எப்படி வளர்த்துக் கொள்ள முடியும், அல்லது அந்த உண்மையான அறிவை எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. ஆகவே இவ்வளவு குறைபாடுகளுடன் கூடிய கட்டுண்ட வாழ்வில் நம்மால் முழுமையான அறிவை எவருக்கும் வழங்க முடியாது. நாமும் பக்குவமானவர்களாக இருக்க முடியாது. எனவே வேதங்களை நாம் உள்ளவற்றை ஏற்கின்றோம். அதனால்தான் வேதாஸ் ஒரிஜினல் நாலேஜ், உண்மையான அறிவு. ஏதேனும் கேள்விகள் இருக்கா, இல்ல கண்டினியூ பண்ணலாமா? அடுத்து கேளுங்க பிரபு. வேதா தான் அடிப்படை உண்மையான அறிவுன்றதை எதை வச்சு நம்புறது பிரபு? எதை வச்சு நம்புறது? நம்ம கிட்ட இருக்க இல்ல ஒரே கேள்வி, நம்ம கிட்ட இருக்க குறைபாடுகள் எல்லாம் மென்ஷன் பண்றாங்க. பட் வேதாஸ்ல வந்து எதுவுமே இல்ல, அதான் நாலேஜ் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம், எப்படி நம்ம அதை நம்புறது? அதான் வந்து எப்படின்னா வந்து ஒரு அறிவை வளர்த்துக் கொள்வதற்கான 2 வகை கொடுக்குறாங்க. அரோக பந்தா, அவரோக பந்தா அப்படின்னு சொல்றாங்க. அரோக பந்தா, அவரோக பந்தா. நம்ம வாழ்நாள்ல வந்து எப்படி அறிவை வளர்த்துக்கோன்னா, அரோக பந்தா, அதாவது அசெண்டிங் ப்ராசஸ். முழுமையான அறிவு வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 + 2 4 அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 2 - 2 0 சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 5 - 3 2ன்னுவாங்க. ஆனா 3 - 5 கிடையாதுன்னுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போனா இன்னொன்னு 3 - 5னா -2ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் -2 - 2னா -4 சொல்லுவாங்க. நம்ம அது ஆனா ஸ்டார்டிங்ல வந்து கன்ஃபியூஷனா இருக்கும். அது எப்படி ஒத்துப்போம்? அது 3 - 5 கிடையாது, தப்பு, அது பண்ணவே முடியாது. சோ அந்த மாதிரி அரோக பந்தா, அசெண்டிங் ப்ராசஸ். ஒரு விஷயத்த புரியும், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு போவோம், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அப்படி மேல் படிப்போம். ஆனா ஆன்மீகமோ வேதங்களோ கொடுக்கிறது வந்து அவரோக பந்தா, டிசெண்டிங் ப்ராசஸ். நம்ம மூளைக்கு ஏத்த போல நம்ம வந்து அறிவை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா வந்து நம்மளோட காம்ப்ரிஹென்ஷன், நம்மளோட மூளைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை பேசுறாங்க, பிரபஞ்சத்தை பத்தி பேசுறாங்க, இந்த உலகம் உருவானதை பத்தி பேசுறாங்க. இந்த உலகம் உருவானதை பத்தி பேசும் பொழுது நம்ம கண்ணால நம்ம சொல்ல முடியுமா, நான் பாக்கலங்க, என்னால நம்ப முடியாது. நீ நம்பாட்டி போ,
நீ ஏத்தாது போய் தான் உண்மை. இது எப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் தராங்க. இந்த அவரோக பந்தாக உதாரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தாய் தந்தை யார் அப்படின்ற கேள்விக்கு தாய் சொல்றாங்க இதான் அப்பான்னு. அப்ப தந்தை அந்த குழந்தை சொல்லும், நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ரிசர்ச் பண்ணிக்கிறேன் என் அப்பா யாருன்னு. சரி போப்பா அப்படின்னுவாங்க. அந்த குழந்தை என்னதான் ரிசர்ச் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சு எல்லாம் இந்த உலகத்துல இருக்க எல்லா ஆண்மன்களின் எல்லாத்தையும் ரத்தத்தை பரிசோதனை பண்ணி எல்லாம் ரிசர்ச் பண்ணி எல்லாம் வந்தாலும் கடைசியில ஒரு விஷயத்துக்கு வருவாங்க. அந்த விஷயமும் அவங்க அம்மா சொல்ற விஷயமும் ஒண்ணு. சுலபமா இதை ஏத்துக்கிட்டு வாழ்க்கையை நகர்ந்து கொண்டு போலாம், இல்லையா நம்மளா கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம போனாலும் அதே இடத்துக்கு தான் நிற்போம். சோ அதனாலதான் இந்த அறிவு எப்படின்னா, நம்ம அரோக பந்தா மூலமாக அப்ரோச் பண்ண முடியாது. அவரோக பந்தா, டிசெண்டிங் ப்ராசஸ். இந்த அறிவை மேலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். பொதுவா நம்ம அறிவை எப்படி வளர்த்துக்கிறோம்னா, நம்ம புலன்கள் என்ன பாக்குதோ, என்ன கேக்குதோ, என்ன அது இன்புட் தருதோ அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம ஏத்துப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு ஹைபோதீசிஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓ இப்படி இருந்தது அப்படின்னா அப்படி. கெஸ் ஒர்க், ஸ்பெகுலேஷன். ஆனா ஆன்மீக பொறுத்தவரையும் அது டிசெண்டிங் ப்ராசஸ். சோ வேதங்கள்ல கொடுக்கிற விஷயம் எப்படி உண்மை அப்படின்றத நம்ம இன்னும் பார்க்க போறோம். வேதிக் நாலேஜ்னா என்ன, வேதங்கள்ல கொடுக்கிற விஷயம் என்ன, எப்படி உண்மை அப்படின்றத இன்னும் இந்த உதாரணம்லாம் வரும், அடுத்த பேராகிராஃப்ல வரப்போகுது. சோ அதை நம்ம ஏற்றுக்கொண்டால் மாற்றம் ஏற்படும். ஏற்றுக்கொண்டால் மாற்றம் ஏற்படும். சோ இந்த கேள்வி திருப்பி நம்ம பார்க்கலாம். எப்படி வேதிக் நாலேஜ் கரெக்ட், இதான கேள்வி சிங்கராஜ்? இதுக்கான ஆன்சர் நம்ம திருப்பியும் பார்க்க போறோம். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பேராகிராஃப் எல்லாம் படிப்போம், அதுல பிரபுபாத் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. திருப்பி நம்ம இந்த கொஸ்டினுக்கு திருப்பி நம்ம ஆன்சர் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இதோட இருப்போம். திருப்பியும் வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சரி, இப்ப அடுத்தது பார்க்க போறோம். அடுத்தது என்ன பார்க்க போறோம்? அடுத்தது ரீட் பண்ணுங்க மாதாஜி, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அடுத்த பேராகிராஃப். வேதங்கள் இந்துக்கள் உடையவை என்று நீங்கள் கூறலாம். ஆனால் இந்து என்பதே அந்நிய பெயராகும். நாங்கள் இந்துக்கள் அல்ல. எங்களது உண்மையான அடையாளம் வர்ணாசிரமம் என்பதே. வர்ணாசிரமம் என்பது வேதங்களை பின்பற்றுவோரை சுட்டி காட்டுகிறது. இவர்கள் வர்ணம், ஆசிரமம் என்னும் 8 பிரிவுகளில் அடங்கியுள்ள மனித சமுதாயத்தை ஏற்பவர்கள். சமுதாயத்திற்கென 4 பிரிவுகளும் ஆன்மீக வாழ்விற்கென 4 பிரிவுகளும் உள்ளன. இதுவே வர்ணாசிரமம் எனப்படுகிறது. பகவத்கீதையில் 4.13 கூறப்பட்டுள்ளது. இந்த பிரிவுகள் கடவுளால் உண்டாக்கப்பட்ட காரணத்தால் அவை எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றன. பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் ஆகிய 4 சமுதாய பிரிவுகளாவர். பிரம்மனை அறிந்து மிகச் சிறந்த அறிவாளிகள் பிராமணர்கள் எனப்படுகின்றனர். அதுபோலவே ஆட்சியாளராக இருக்கும் சத்திரியர்கள் அடுத்த நிலையில் உள்ள அறிவாளிகராவர். அடுத்து வருபவர்கள்
வியாபாரிகளான வைசிகர்கள். இந்த இயல்பான பாகுபாடு எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. இது வேத கோட்பாடு. நாங்கள் இதனை ஏற்கின்றோம். வேத கோட்பாடுகளில் தவறுக்கே இடமில்லை என்பதால் அவை ஐயத்திற்கு அப்பாற்பட்ட உண்மைகளாக ஏற்கப்படுகின்றன. இதுவே வழிமுறை. உதாரணமாக, பசுவின் சாணம் ஒரு மிருகத்தின் மலமே என்ற போதிலும் அது இந்தியாவில் புனிதமாக ஏற்கப்படுகிறது. மலத்தை தொட்டால் உடனே நீராட வேண்டும் எனும் வேத கட்டளையை நீங்கள் காணலாம். ஆயினும் மற்றோர் இடத்தில் பசுஞானம் புனிதமானது என்று சொல்லப்பட்டுள்ளது. புனிதமற்ற இடத்தை பசு சாணத்தால் மெழுகினால் அந்த இடம் புனிதமடைகிறது. இவை முரண்பாடான கூற்றுக்கள் என்று சாதாரண அறிவை கொண்டு வாதிடலாம். உண்மையில் இது நமது சாதாரண பார்வையில் முரண்பட்டதுதான். ஆயினும் இது பொய்யல்ல. இதுவே உண்மை. கல்கத்தாவில் பிரபல விஞ்ஞானியாகவும் மருத்துவராகவும் இருந்த ஒருவர் தமது ஆராய்ச்சிகளின் மூலமாக பசுஞானத்தில் கிருமி நாசினிகள் உள்ளதாக கண்டறிந்தார். என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த வேதம் பொதுவானது. ஃபர்ஸ்ட் இந்த வேதம் கொடுக்குற இந்த வேதம் வேதோட அறிவோ இல்ல வேதத்துல வரக்கூடிய விஷயம் ஒரு தரப்பினருக்கு மட்டும் அப்படி கிடையாது. வெறும் இந்துக்களுக்கு மட்டும்தான் வேதம். அது ஒரு பொய்யான வாக்குவாதம். அனைவருக்கும் இந்த வேதம் சமமே. யாருக்கெல்லாம் இந்த வேதம் கொடுக்கப்படுகிறது? இந்த வேதம் ஒரே நிமிஷம். ஹிந்து இந்த வார்த்தை வேதங்கள்ல கொடுக்கப்படல. இது ஆக்சுவலா பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த இந்து. இந்த வேதம் வர்ணாசிரமத்தைக்கு கொடுக்கப்பட்டது. வர்ணாசிரம்னா 8 வகையான வர்ணம், 4 வகையான வர்ணம் மற்றும் 4 வகையான ஆசிரமம். பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்ரர், பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா அண்ட் சன்னியாசி. வேதம் கேள்விக்கு அப்பாற்பட்டவை. அந்த விஷயத்துக்கான ஒரு உதாரணம் தராங்க. என்ன உதாரணம் தராங்க? பசுவின் சாணம். பசுவின் சாணம். பசுவின் சாணம் ஒரு நம்ம பழைய காலத்துல நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா மொழுகுவாங்க. சாணத்தை வச்சு மொழுகுவாங்க. ஏன்னா கிருமி வராது, எதுவும் பூச்சி வராது வீட்டுக்குள்ள. வீட்டுக்கு வெளியே கோலம் போடுறதுக்கு முன்னாடி அந்த சாணத்தை தண்ணியில கரைச்சி மொழுகுவாங்க. வீட்டு ஃபுல்லா மொழுகுவாங்க, வீட்டுக்குள்ளேயும் மொழுகுவாங்க. இப்பெல்லாம் டைல்ஸு, அப்புறம் அது கார்பெட்டு அப்படிலாம் வருது. ஆனா அப்பெல்லாம் தினைக்கு தினை என்னன்னா அந்த சாணத்தை வச்சு மொழுகுவாங்க, கோலம் போடுவாங்க. எதுவும் பூச்சி வராது, கொள்ளாது அப்படின்னு. சொல்லுங்க மாதவி. இந்த விபூதியும் நாம் அதை சேர்த்து தானே செய்வாங்க. விபூதி. ஆமா, பசுவின் சாணம். பசுவின் சாணம் ஆக்சுவலா பசுவின் சாணம் மெடிசினலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஆயுர்வேத மெடிசினல், பஞ்சகவ்யம், இதெல்லாம் பசு இருக்க கொடுக்கக்கூடிய சாணம் மற்றும் யூரின், கோமூத்திரம், அதுக்கப்புறம் பால், நெய், தயிர், இது எல்லாமே மெடிசனா யூஸ் பண்ணுவாங்க. நான் ஆக்சுவலா விருந்தாவன்ல படிக்கும் போது இந்த டாபிக் நாங்க ஈஸ்வபனி சார் படிக்கும் போது எங்களோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்ன கொடுத்தாங்கன்னா, எல்லாம் அந்த பசு கொடுக்கக்கூடிய அந்த சாணத்துல குளிக்கணும்னு. குளிங்க, குளிச்சுட்டு சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. என்ன பண்ணுன்னா, பசு வெயிட் பண்ணும். மாடு சாணம் வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணும். பழைய சாணம்ல மாடு சாணம் விட்டக்கு அப்புறம் அதை எடுத்து ஒரு பக்கெட்ல கரைக்கணும், தண்ணியை விட்டு. ரொம்ப தண்ணியானால ஒரு
ஒரு அளவுக்கு பேஸ்ட் மாதிரி கரைச்சிட்டு அதை வந்து உடம்பு ஃபுல்லா பூசிக்கணும். உடம்பு ஃபுல்லா பூசிட்டு ஒரு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் யமுனை நதியில போயிட்டு நீராடும். இதுதான் எங்களோட அசைன்மெண்ட். ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் பக்தி சாஸ்திரி பண்ணும்போது. ஸோ வந்து நம்ம பசங்கள்லாம் வந்து பண்ணாங்க. பசங்கள்லாம் வெயிட் பண்ணி அந்த சாணம்லாம் வந்து பூசிட்டு அதுக்கப்புறம் யமுனை நதிக்கரையில போயிட்டு நதி ஆடினாங்க. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து இந்த பாடி வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. இந்த பாடி வந்து 2 வகையா. ஒண்ணு வந்து கிராஸ் பாடி, இன்னொன்னு வந்து சட்டில் பாடி. இந்த பஞ்சகர்மா, பஞ்சகவ்யம், அதுக்கப்புறம் வந்து இந்த சாணம் அல்லது வந்து கோமூத்திரம் இதெல்லாம் வந்து என்ன உங்களுக்கு எஃபெக்ட்னா சட்டில் பாடியில எஃபெக்ட் இருக்கும். சட்டில் பாடினா வந்து மனசு, ஆத்மா, மனசு, அகங்காரம் மற்றும் புத்தி. மனசு வந்து அப்படியே வந்து சாந்தமாகும். இதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நான் கூட பண்ணியிருக்கேன். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஷிரோதயா அப்படின்னு. ஷிரோதயானா வந்து இந்த நெத்தி இருக்குல்ல, இந்த நெத்தியில வந்து எண்ணெயை விடுவாங்க. ரொம்ப கொஞ்சம் சூடான எண்ணெய். ஒரு 30 நிமிஷத்துக்கு 40 நிமிஷத்துக்கு வந்து எண்ணெய் விடுவாங்க. நீங்க படுக்கணும். ஒரு டேபிள்ல ஒரு உடன் டேபிள்ல படுக்க வைப்பாங்க. படுக்க வச்சுட்டு அப்புறம் இங்க வந்து இங்க துணி வச்சுட்டு இந்த நெத்தி பொட்டுல வந்து எண்ணெய் வந்து விழுந்துட்டே இருக்கும். அப்படியே ஸ்ட்ரீம் ஆஃப் ஆயில், ஹாட் ஆயில். ஒரு 30 நிமிஷத்துக்கு. இந்த எண்ணெய் வந்து விழுந்து ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எழுந்தக்கப்புறம் அப்படியே வந்து எல்லாமே இந்த உலகம் மற்றும் அனைத்துமே வந்து ரொம்ப அப்படியே ஸ்லோவா இருக்கும். லைக் எப்படி நம்ம வந்து ஒண்ணுமே ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டா. ஏன்னா சட்டில் நம்ம ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருந்தா கூட மனசளவுல நிறைய திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 20,000 60,000 சிந்தனைகள் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு நாள்ல வந்துட்டே இருக்கு. நினைச்சு பாருங்க. அசை போட்டுட்டே இருக்கு மனசு. மனசு ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியல. என்ன மெடிடேஷன்னா என்ன? தியானம்னா என்ன? தியானம்னா நம்ம மனசு எங்க இருக்கோ அங்கதான் நம்ம இருக்கோம். நம்ம மனசு எங்க இருக்கோ அங்கதான் நம்ம இருக்கோம். நம்ம வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். டெம்பிள் உள்ளே உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா நம்ம மனசு வேற ஏதோ இடத்துல இருக்கு. அப்ப அந்த மனசு எங்க இருக்கோ அங்கதான் இருக்கும். நம்ம சான் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா சான் பண்ணலாம். எல்லாரும் சான் பண்றோம். ஹரே கிருஷ்ணா சான் பண்றோம். நம்ம வாய் பாட்டுக்கு அசையும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. நம்ம வாய் பாட்டுக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரம் மெடிடேஷன் சொல்லிட்டே இருப்போம். ஆனா மனசு வேற எங்கேயோ இடத்துல இருக்கு. அப்படி அந்த மனசு வேற இடத்துல இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு ஆட்டோ பைலட் மோடுனா வாய் அசையும், கை அசையும், பீட்ஸ் போகும், மந்திரா மெடிடேஷன் போயிட்டே இருக்கும். ஆனா மனசு வேற ஏதோ கால்குலேஷன், வேற ஏதோ உலகத்துல, வேற ஏதோ இடத்துல, வேற ஏதோ சிந்தனையில, வேற ஏதோ வாழ்க்கையில வந்து போயிட்டு இருக்கும். ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாம ஏதோ ஒரு தனி உலகத்துல ரெண்டுமே தனி. உடல் வந்து ஒரு இடத்துலயும், மனசு வந்து வேற இடத்துலயும் அது பாட்டுக்கு பேரலா வந்து ட்ரெயின் ட்ராக் மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம சாண்டிங்கும் முடிச்சிருவோம், மெடிடேஷனும் முடிச்சிருவோம், மனசு பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இந்த சீரோதயா இதுல வந்து இந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து நிறைய இந்த கோ ப்ராடக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து நினைப்போம் நாத்தடிக்குது அப்படின்னு. அது வந்து உங்களோட ஸ்தூல சரீரம், சட்டில் பாடியில பயங்கர எஃபெக்டா இருக்கும். சட்டில் பாடினா அந்த மனசு வந்து அப்படியே ஒரு அளவுக்கு சாந்தத்துக்கு எடுத்துட்டு வரக்கூடிய சக்தி வரும். சோ இதுதான் வந்து ஏன்னா எதுக்காக சொல்றாங்கன்னா இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப உண்மையானது. அதை நீங்க ரிசர்ச் பண்ணா கூட அந்த கன்க்ளூஷனுக்கு தான் வருவீங்க அப்படின்றாங்க. அதை அக்செப்ட் பண்றாங்க. ஓகே, மாட்டு சாணம் வந்து ஒரு விக்கிரத்தை வந்து நிலைநாட்டுறாங்க, கோயில் கட்டுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாட்டு சாணம் தான் எடுத்து வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த இடத்தை வந்து சுத்திகரிக்கப்பட்டதுக்காக. சோ அது வந்து வேதத்துல கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம்.
வேற ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம கண்டினியூ பண்ணலாமா? வேற ஏதாவது ஷேர் பண்ணணும் விருப்பப்படுறீங்களா? மணி மாதாஜி. இந்தியாவில் நீ இப்படி செய்ய வேண்டும் என்று ஒருவன் மற்றவனிடம் சொன்னால் இதென்ன வேத வாக்கா, வேதம் செய்யாமல் அப்படியே ஏற்பதற்கு என்று அடுத்தவன் கூறுவான். வேத கட்டளைகளை விளக்க முடியாது, மாறாக அவற்றை உள்ளது உள்ளபடி கவனமாக கற்றறிந்தால் அவையெல்லாம் சரியானவை என்பது புலனாகும். வேதங்கள் மனித அறிவினால் தொகுக்கப்பட்டவை அல்ல. வேத ஞானம் ஆன்மீக உலகிலிருந்து பகவான் கிருஷ்ணரிடமிருந்து நீங்கள வெட்டுப்பட்டிருக்கு பிரபு. ஆமா கரெக்ட். ஓகே ஓகே. பகவான் கிருஷ்ணரிடமிருந்து உருவாதாகும். வருவதாகும். வேதங்களுக்கு மற்றொரு பெயர் ஸ்ருதி, வியூர். வெட்டுப்பட்டுதான் இருக்கு, என்ன வருது? நான் படிக்கிறேன். அதை விட்டு மத்த வார்த்தையில இருந்து பண்ணுங்க. பெறப்படும் அறிவு ஸ்ருதி எனப்படுகிறது. இது சாதனையை சார்ந்த அறிவல்ல. ஸ்ருதி தாயை போன்றதாக கருதப்படுகிறது. நாம் தாயிடமிருந்து எவ்வளவு அறிவை பெறுகின்றோம். உதாரணமாக, உங்கள் தந்தை யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் யாரால் உங்களுக்கு பதிலளிக்க முடியும்? உங்கள் தாய் மட்டுமே. இவரே உன் தந்தை என்று தாய் கூறினால் நீங்கள் அதை ஏற்றாக வேண்டும். அவர் உங்கள் தந்தையா என்பதை ஆராய்ந்து அறிவது சாத்தியமில்லை. அதுபோலவே உங்கள் அனுபவத்திற்கும் ஆராய்ச்சிக்கும் புலன்களுக்கும் அப்பாற்பட்ட ஒன்றை பற்றி அறிய வேண்டுமெனில் நீங்கள் வேதங்களை ஏற்றாக வேண்டும். இதில் ஆராய்ச்சி என்னும் கேள்விக்கே இடமில்லை. இவை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட முடிவுகள். முன்னரே கூறப்பட்டதை போல தாயின் கூற்றை உண்மையென்று ஏற்றாக வேண்டும், வேறு வழியில்லை. இதற்கு பேர் வேதங்களை என்ன, அதாவது ஆங்கிலத்தை சொன்னா ஆக்சியோமேட்டிக் ட்ரூத் அப்படின்றாங்க. மறுக்க முடியாத உண்மை. அதனால்தான் வேத அதான் முதல்ல பிரபுபாத இந்த பதிவுல முதல்ல என்ன சொன்னாரு, யாருன்னா கொண்டா நீ என்ன வேத வாக்கியமா, நீ சொன்னா நான் கேட்கணுமா, வேத வாக்கியமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது மாற்ற முடியாத உண்மை. அதுக்கு உதாரணம் அந்த கவுடம் பார்த்தா, இன்னொரு உதாரணம் பிரபுபாத என்ன சொல்றாங்கன்னா, தந்தை தாய். ஒரு குழந்தையின் தந்தை யார் என்ற உண்மை யாரால் தர முடியும்? தாய். இவரே உன் தந்தை என்று தாய் கூறினால் நீங்கள் அதை ஏற்க வேண்டும். அவர் உங்கள் தந்தையா என்பதை ஆராய்ந்து அறிவது சாத்தியமில்லை. அது போலவே உங்கள் அனுபவத்திற்கும் ஆராய்ச்சிக்கும் புலனுக்கும் அப்பாற்பட்ட ஒன்றை பற்றி அறிய வேண்டுமெனில் நீங்கள் வேதங்களை ஏற்க வேண்டும், ஏற்றாக வேண்டும். சோ அது ஆராய்ச்சி மூலமாக அறிவை வளர்த்துக் கொள்வதும், அதிகாரப்பூர்வமாக வரக்கூடிய அறிவை ஏற்றுக்கொள்வதும், இது ரெண்டு வகையான வித்தியாசங்கள். ஆராய்ச்சி மூலமாக அறிவை வளர்த்தக்கூடிய பாதை பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் கொடுக்குறது, அதாவது நம்மளோட முயற்சினால எடுத்துக்கிறது. அதிகாரப்பூர்வமாக வரக்கூடிய உண்மை,
அதாவது வந்து ஒரு தாய், ஒரு தந்தை யார் அப்படின்ற ஒரு குழந்தை வந்து 2 வகையா புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு ஆராய்ச்சி மூலமாக கண்டறிதல், இன்னொன்னு அதிகாரப்பூர்வமாக. அதாவது அதிகாரம்னா இந்த இடத்துல அதிகாரம் என்னன்னா தாய். தாய் கொடுக்கக்கூடிய அறிவு. அது அதிகாரப்பூர்வமானது. அந்த உண்மையை ஏற்றுக்கொள்வது சிறந்தது. சோ அதுதான் வந்து இங்க கொடுக்குறாங்க. சோ இந்த வேதங்கள்ல இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து நம்ம ஏற்றுக்கொள்வது. ஆனா வந்து இதயம் மாட்டுதல், அதாவது வந்து ஆன்மீகத்துல பொறுத்தவரையும் அறிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வருகின்ற போது மனம் மாறுதலுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்கிறோம். எதனால சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இரண்யகசிப்பு வந்து பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, அவரோட அண்ணன் இறந்த வீட்டுல வந்து சொல்றாரு, இது வந்து நாம் உடல் அல்ல, நாம் வந்து ஆத்மா, இதுக்கெல்லாம் நீங்க அழுகக்கூடாது அப்படின்றாரு. யார் சொல்றாரு? இரண்யகசிப்பு அவங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் வந்து பிரச்சாரம் பண்றாரு. ஏன்னா அவங்க அண்ணன் இரண்யாக்ஷா வந்து விஷ்ணு வந்து வதம் செய்யறாரு. அப்ப எல்லாம் அழுகும் போது இரண்யகசிப்பு சொல்றாரு, ஏன் எல்லாம் அழுகுறீங்க? நம்ம வந்து இந்த உடல் கிடையாது, நாம் வந்து ஆத்மா. ஆனா அவரே அப்படி பேசினாலும் அது உண்மைதான், அந்த அறிவு உண்மைதான். ஆனா அவரோட இதயம் மாறுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் அவர் ஒரு அரக்கராக அந்த விஷ்ணுவை எதிர்கொள்கிறார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகாரத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. இரண்யகசிப்பு என்னதான் அறிவு பேசினாலும் அந்த அதிகாரம் என்ற அந்த விஷ்ணுவை அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன், நான் தான் அதிகாரம். சோ அப்படிப்பட்ட இடத்தில் ராவண வந்து ஒரு பிராமணர், அரக்கர்கள் வந்து பிராமணர்னா வேதங்களை தெரிந்த ஒரு பிராமணர். ராவணனுக்கு வேதம் தெரியும், இரண்யகசிப்புக்கும் வேதம் தெரியும். இவங்க எல்லாம் பிராமணர்கள், அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆனா என்ன பிரச்சனை? என்னதான் அறிவு இருந்தாலும் அந்த அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த அறிவை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லை. ஏன் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல மாமேதைகள், சயின்டிஸ்ட், ப்ரொஃபசர், PhD, அது இதுன்னு பயங்கரமான மூளை, அதுக்கு வந்து ஒரு 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 இதே இல்ல. ரொம்ப சயின்டிஸ்ட், பயங்கரமா இந்த ரோபோட் இதெல்லாம் கடவுள். ஆனா பாத்தீங்கன்னா கடவுளை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லை. ஏன்னா ஆராய்ச்சி மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, ஆராய்ச்சி மூலமாக வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு, அந்த நம்பிக்கை அந்த ஒரு வேதமோ இல்லைன்னா வந்து அதிகாரப்பூர்வமாக வரக்கூடிய அந்த அறிவு மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்படின்ற பட்சத்தில் அவங்களால இதயத்தை மாற்றுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த மறுத்துகிறார்கள். இதயம் கல்லு போல மாறிவிடும். அது வந்து நாத்திகம் பேசுகிறார்கள். மாயா அப்ரகித்த ஞானா, மாயினால் கவரப்பட்ட முழுமையான உண்மையான அறிவு. எடுத்துக்காட்டு. சோ அதனாலதான் வேதங்களை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏன்னா இது ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால நம்ம வந்து பகவத்கீதா படிக்கிறோம், வேதம் இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கிறோம். நம்ம வாழ்க்கை வழிமுறைகள்ல அந்த பகவத்கீதா கோட்பாடுகளை நாம் செலுத்திக்கணும். இல்ல பண்ணி பார்க்கலாம், நான் தியானம் பண்ண போறேன், நான் சாண்ட் பண்ண போறேன், கிருஷ்ணரை வழிபட போறேன். அப்ப நம்ம வந்து பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மாற்றம் தெரிகிறது, நம்ம உணர்கிறோம், அந்த மாற்றத்தை உணர்கிறோம், மற்றவர்கள் உணர்கிறார்கள். நீ வேற மாதிரி ஆயிட்டப்பா,
முன்னாடி கண்டதை சாப்பிடுவ, எல்லாத்தையும் சாப்பிடுவ, இப்ப என்ன நீ எதுவுமே சாப்பிட மாட்ற, நீ ரொம்ப மாறிட்டப்பா. முன்னாடியே ரொம்ப கோவப்படுவ, இப்ப என்ன கோவமே பட மாட்ற. மாற்றத்தை மாறும் அந்த அப்ப பர்சனலா நம்ம தெரிஞ்சு வேதங்கள்ல கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம் வாழ்க்கையில நான் பயன்படுத்தும் பொழுது அந்த மாற்றத்தை நான் உணர்கிறேன். அந்த மாற்றத்தை மற்றவர்களிடம் நான் பார்க்கிறேன். அப்ப வந்து நம்மளுக்கு புரியுது, ஓ செம மேட்டர் பாடின்னு. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ண பிரபு. சொல்லுங்க. இப்ப பகவத்கீதால வந்து பகவத்கீதை இந்த ஒவ்வொரு சீட பரம்பரையா கீழே இறங்கி வந்துச்சு, நம்ம அதை சுருதின்னு சொன்னோம், காது வழியா கேட்டு வந்ததால. இப்ப வேதங்களும் அந்த மாதிரி தானே பிரபு வந்திருக்கோம். முதல்ல யாருக்கு சொல்லப்பட்டது? அப்படியே பிரம்மா. பிரம்ம ஹிருதயா அதிகாவையே பாகவதத்துல முதல் வசனம் சொல்றாங்க. பிரம்மா தான் ஃபர்ஸ்ட் வாங்குறாரு. அடுத்த பேராகிராஃப் அதான் வேதங்கள் என்ன யாருக்கு கொடுக்கப்பட்டது என்னது. ஓகே, தேங்க் யூ. பிரம்மா கிருஷ்ணர் வந்து பிரம்மாவுக்கு வந்து சொல்றாரு. ஏன்னா பிரம்மாவுக்கு வந்து ஒண்ணுமே தெரியல. அவர் வந்து பாக்குறாரு, ஒரே இருட்டா இருக்கு, என்ன பண்றது, என்ன நடக்குது, நான் எங்க இருக்கேன், ஒண்ணுமே தெரியல அவரு. அப்புறமா வந்து கிருஷ்ணர் வந்து அவர் தவம் இருக்கிறாரு, கிருஷ்ணர் வர்றாரு. கிருஷ்ணர் வந்தோடனே அந்த வேதங்களை கொடுக்குறாரு. ஓகே, வேற இது வந்து வேதிக் நாலேஜ் வந்து ஸ்ருதி. இந்த வேதம் வந்து ஸ்ருதி. அது வந்து பரம்பரை, சீட பரம்பரைகளாக வருகிறது. அதுதான் அடுத்த பேராகிராஃப் நம்ம பார்க்க போறோம். அடுத்த பேராகிராஃப்ல பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த கம்ப்ளீட் நாலேஜ், வேதிக் நாலேஜ்னா என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். அடுத்த வாரம் நம்ம இந்த ஸ்லைடும் பார்ப்போம். இந்த இன்ட்ரோடக்ஷனோட ஸ்லைட்ஸ் தமிழ்லயே பார்க்கலாம். உங்களுக்கு அந்த ஸ்லைட்ஸ் நான் அனுப்புறேன். அந்த ஸ்லைடு மூலமா பார்த்தா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? நீங்க அந்த அறிமுகம் இன்ட்ரோடக்ஷனையும் படிங்க. மேபி நான் வந்து அந்த புத்தகத்தை ஒழுங்கா ஸ்கேன் பண்றேன். ஸ்கேன் பண்ணி நான் அனுப்பிச்சு விடுறேன். எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சு விடுறேன். அதான் பெஸ்ட். வேற என்ன? ஹரே கிருஷ்ணா. வேற எதுவும் கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா இந்த பதிவை இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீ ஈஸ்வரபனிஷத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா.